எப்பா வா சாமி நீ கும்பிட்டுக்கா, ஏன் சாமி கும்பிட்டு தரேன். கும்பிடுப்பா சுவாமி. ஆயா ஏரியில் இருக்கிற வடபத்திரகாளி, ஏழுமலையானே, மேல்மலைன்னு ஒரு பெரியாயி, ஆய்குடியம்மா, திருவண்ணா பக்காவா இருக்குண்ணா. மாடெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எதை வாங்குற எதை விடுறதுன்னு தெரியாம இருக்குது. தெரியாம இருக்கு. அச்சப்பங்க வெயிட்டான மாடு. வெயிட் மட்டும் தான் எப்பயுமே நான் வாங்கலாம். வெயிட் கிலோமீட்டர் வரும் அங்க இருந்துங்க. 300 கிலோமீட்டர் வரும். கொண்டு வரணும் 600 கிலோமீட்டர். என்ன காரணம்? இதை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லைண்ணா. இது பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. கால்நடை விவசாயம் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல 200 மீட்டர் நம்ம பண்ண அமைச்சிருக்கேன். டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைச்சிருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் 26 மாடு வந்தது. 26 மாடில் பாதி மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு, மீதி மாடு லைவ் ஸ்டாக் பார்க்கலாம்னா. இப்போ லைவ் ஸ்டாக் மாடு பார்த்தீங்கன்னா HF இருக்கு, ஜெர்சி இருக்கு, கிர் இருக்கு, ஜெர்சியில் சிம்பி கிராஸ் இருக்கு, HFல கிராஸ் பீட் இருக்கு. ஒவ்வொரு மாடா பார்க்கலாம்னா கறவை ஸ்டார்டிங் கறவை பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கறவை வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 85லேருந்து 140 வரைக்கும். இப்போ ஸ்டார்டிங் பட்ஜெட் 85, எண்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு மாடு ஓவர் சைஸ்ல இருக்குன்னா நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா பொதுவாக மாடு நினைக்கிறவங்க நேரில் வந்துருங்க. நேரில் வந்து பார்த்து நம்ம இடத்துல மாட்டை தெளிவாக பார்த்து பிடிச்சிட்டு போகலாம். ஏன்னா செல்லுல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடு பெருசாக தெரியலாம், பெரிய மாடு சின்னதாக தெரியலாம். பெரிய மாடு சின்னதாக தெரியுமா நம்ம ரேட் சொல்ல மாட்டோம், விலை அதிகமாக சொல்கிறோம் நினைக்க வேணாம். முடிஞ்சதான் நேரில் வந்து நம்ம பண்ணையில மாட்டை பாருங்க, பார்த்து நம்ம சொல்ற ரேட்டுக்கு மாடு ஒருத்தனா பிடிச்சிட்டு போங்க, ஒருத்தெல்லாம் எனக்கு அடுத்தல விட்டு போயிடுங்க. தொட்டு தீனி எல்லாம் போட்டு போய் நல்லா சாப்பிடுதா எல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு போகணும். ஒவ்வொரு மாடா பார்க்கலாம் வாங்கணும். ஃபர்ஸ்டா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HFல டாப் குவாலிட்டியான மாடு, ஒயிட் மெஜாரிட்டியான மாடுனா. இந்த மாடு பாத்தீங்கன்னா அழகான பொட்டை கண்ணு போட்டிருக்கு, கருப்படையில அருமையான கிடாரி கண்ணு போட்டிருக்கணும். 2 வேளையும் தலையீத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போக நல்லா பராமரிப்பா 27, 28 கறக்கக்கூடிய மாடு. 25 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. எல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு, நல்லா ஒயிட் மெஜாரிட்டியான மாடு. கொம்பு டைப்ல சின்ன கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாட்டு திருப்பணும் கொம்பு டைப்ல சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள், 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். மடி செட்டும் காம்பு வரிசையும் பாருங்க எப்படி இருக்கு. 4 காம்பு நல்லா கருங்காம்பு அச்சில் ஊத்தினாப்புல ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாடு காலையில சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா காலையில சீம்பால ஒரு 13 லிட்டர் பால் இருக்கும். பார்த்தே பீசி பார்த்தாங்க. இப்ப சாயந்தரமா அந்த மாடு பால் கறந்து ஏத்தி விடணும். நல்லா 4 காம்பு நல்லா கருங்காம்பு, குணமானத்துல அருமையான குணமானம். நல்லா சதுர மடியில ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில ஹெவி சைஸ்ல டாப் குவாலிட்டியான மாடு, ஒயிட் மெஜாரிட்டியான மாடு. இந்த மாதிரி மாடு வேணும் நினைக்கிறேன் நம்ம தாராளமா கான்டாக்ட் பண்ணாலும் மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில ஹெவி சைஸ் மாடு. மாட்டை பார்த்தாவே எல்லாத்துக்கும் தெரியும். பியூர் ரத்த செவலையில அடிவேறு மட்டும் வெள்ள, ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல ஹைட்டான மாடு, வெயிட்டான மாடு, நல்ல ஹைட்டு நல்ல வெயிட், ஜெய்ஜாண்டிக்கான மாடுனா. செவலையில இந்த மாதிரி மாடே கிடையாது. இந்த மாதிரி மாடு நம்ம பண்ணையில செவலையில இந்த வாரம் 3 மாடு வந்திருக்குது. ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியான மாடு, 6 பல்லு 2வது ஈத்து, சுள்ளி சுத்தம் தப்பு கிடையாது. நல்லா ரெட்டை முதல நெய் கட்டான மாடு. இந்த மாடுன கண்ணு போறது பாத்தீங்கன்னா 25 நாள்ல இருந்து 1 மாசம் டைம் இருக்கு. தலையத்துல 2 வேலை 27 லிட்டர் கறந்த மாடு. இந்த 30 லிட்டர் கறவர் 1 மாசம் ஆகும் கண்ணு போறதுக்கு. மடி சரியான மடி செட்டைக்கு, நல்ல பாடி வெயிட்ல ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டி மாடு. இந்த மாதிரி மாடு வேணும் ஆசைப்படும் நம்மள கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, மாடு எடுத்துக்கலாம். மாடு சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. நல்ல குணமான தண்ணி தீனி எல்லாத்துக்கும் மண்ண எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. நல்ல பியூர் ரத்த செவலையில் நல்ல குணமானதுல மாடு பார்த்தா என் ஹைட்டே இருக்கக்கூடிய மாடு. மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க பின்னாடி. சுருக்கு இருக்குன்னா இன்னும் 1 மாசம் ஆகும்போது மடி சரியான மட்டி வைக்கும். நல்ல குணமான நல்லா ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. தொட்டி தீனி சாப்பிடறதுக்கு அருமையான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மிஷின் போடல, கையில பேசிக்கலாம். தேவைப்படுங்க உடனே கால் பண்ணுங்க. மாடுதெல்லாம் இந்த மாதிரி மாடு கிடைக்காது. செவலையில நல்ல ஹெவி சைஸ் நல்ல வெயிட் மாடு, நல்ல பின்கணத்துல அருமையான மாடு. தேவைப்படுங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். எப்பா வா சாமி நீ கும்பிட்டுக்கா, ஏன் சாமி கும்பிட்டு தரேன். அவரை பாருங்க, அவரை பார்த்து கும்பிடுங்க. நீ கும்பிடுப்பா சுவாமி. ஆயா ஏரியில் இருக்கிற வடபத்திரகாளி, ஏழுமலையானே, மேல்மலைன்னு ஒரு பெரியாயி, ஆய்குடியம்மா, திருவண்ணாமலையாரா, திருவகர வக்கரகாளி, வடபத்திரகாளி, தாயே மங்களபுரத்து பெரியாயி, ஆத்துல இருக்கிற பெரியாயி. அவங்க பட்டி பெருவனும் பலார் சொல்லுமாக்குன்னு கெட்டி இருக்குன்னா போட்டு அவங்க பட்டியில 1000 மாடா பெருவணும் சாமி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. ஆனா உங்க பேருண்ணா? மாரிமுத்துங்கண்ணா. ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? பெரம்பலூருக்கு முன்னாடி குறும்பலூருங்கண்ணா. சரி ஓகேண்ணா. நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? 2ங்கண்ணா. 2 மாடு. 2 சன மாடுங்களா கண்ணு மாடுங்களாண்ணா? 2மே சன மாடுங்க. 2மே சன மாடு தான் வாங்கிருக்கீங்க. 2மே ஜெர்சி கிராஸ் தான் வாங்கிருக்கீங்களோ? ஜெர்சி கிராஸ் தான். சரி, அருள் டைரி ஃபார்ம் எப்படிண்ணா வந்தீங்க? யூடியூப் பார்த்து வந்தாங்க. எவ்வளவு நாளா யூடியூப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? ஒரு 6-7 மாசம் பார்த்துட்டு இருக்கோம். 6-7 மாசம் பாக்குறீங்க. எப்படி இங்க வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? போன் பண்ணி கேட்டேங்கண்ணா. கேட்டீங்க. அப்ப ரெண்டாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்திருக்கீங்க. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? வீட்டுல இதான ஃபர்ஸ்ட் மாடு. இவன மாடு இல்லீங்களா? இல்லைங்க.
மாடு வளர்த்த அனுபவம் எதுவும் இருக்குங்களா இல்லையா? இல்ல அப்பாவுக்கு இருக்குதுங்க. ஆ. அப்ப நான் இப்ப கொஞ்ச நாள் பால் கறக்க தெரியுமா உங்களுக்கு? தாத்தா இருக்கிறாருங்க ஆ. ஹெல்ப்புக்கு. ஆ. அப்புறம் பார்த்து கத்துக்கிடலாம். நம்பிக்கையில என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? நானு இவ்வளவு நாள் வந்து வேற கம்பெனி ஒர்க் பார்த்தேங்க. சரிங்க. இந்த ஒர்க் வந்திருக்கிறேன் இந்த ஃபீல்டு. இந்த ஃபீல்டு மாட்டு ஃபீல்டு இப்பதான் வந்திருக்கீங்க. இல்ல புல்லுலாம் விதைச்சாச்சா அப்படி? புல்லுலாம் இருக்குதுங்க. ஆ. அது போக விதைக்கணும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் விதைக்கணும் அப்படிதானே? சரி மாடு வளர்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? அப்பா வச்சிருந்தாருங்க ஏற்கனவே. ஆ. அப்ப நமக்கு அங்க வேலையில ரொம்ப டல்லா இருக்குது. ம். சரி இப்படியே இதுல வந்து சைடு போய் பார்க்கலான்ட்டு அப்படியே வந்துருக்குது. சைடு அப்படியே போய் பார்க்கலாம், லாபம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து. எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். சரி இங்க மாடு எல்லாம் எப்படி இருக்குண்ணா? மாடெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. நினைச்ச மாதிரி பண்ணி தராங்கண்ணா. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க மாட்டுல? 10 சொல்லியிருக்காங்கண்ணா. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்குண்ணா? எங்களுக்கு வந்து 18-15 வந்தாலும் போதுங்க. அவ்வளவு வந்தாலும் போதும் அப்படிதானே? கிளைமேட் தாங்க உங்க மாடு? இந்த மாடு தாங்குங்கண்ணா. தாங்கும். ஓகே வெயில் அதிகம் தானே உங்க ஊர்ல? எங்க ஊர்ல வெயில் அதிகம் தாங்க. இந்த மாடு தாத்தாவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. தாத்தா வச்சு வாங்கிருக்கோ? ஆமா ஏன்னா எங்க ஏரியாவுக்குள்ள தாத்தா வந்து ரொம்ப மெயினான ஆளு. அதனால தாத்தா கூட்டு வந்து மாடு வாங்கிருக்கீங்க. மாடு வந்ததுல இருந்து இந்த 2 மாடு தானே பாத்துட்டே இருந்தீங்க. ஆமா இதான் வாங்கணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா. மாடு பாத்தீங்கன்னா செவலையில ஹெவி சைஸ் மாடு, ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாதிரி மாடு பொதுவா இப்ப கிடைக்க மாட்டேங்குது. நெய்க்கட்டான மாடு. நல்ல ரெட்டை முதல்ல ஓவர் சைஸ் மாடு. HF மாட்டோட இதெல்லாம் ஓவர் சைஸ் மாடு. பியூர் ஒரே ரத்த செவலை, வேற எந்த கலருமே கிடையாது. நல்ல ஒட்டமான நைஸ் தோல்ல கெட்டேரி, அருமையான கெட்டேரி. வெயில் அப்படியே தகன்னு மின்னனால நைஸ் தோல்ல அருமையான மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. தலையத்துல 2 வேளை 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போக 25 லிட்டருக்கு மேலதான் கரை வரும். 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து அந்த மாடு கொடுக்குறோம். எந்த ஊருக்கு வாங்கிட்டு போலாம்னா காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு. 2 கால் அண்ணாங்கல் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடுதான். என்ன கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. வெயிலு மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போகலாம், வீட்டு ஸ்டேப்பரும் வாங்கிட்டு போகலாம். நல்ல குணமானதெல்லாம் லூஸ், தோல் லூஸ் எவ்வளவு லூஸ் இழுத்து காட்டுறேன் பாரு. 4 காம்பு பார்த்தீங்கன்னா அச்சு 24 ஒரே மாதிரி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர். நல்ல ரெட்டை முது, நல்ல பாடி வெயிட். இன்னும் 20 நாள் ஆகும். மடி வைக்கும். மடி பாதி மாடு பாதி நிற்கும். செவலையில ஓவர் சைஸ் பண்ணதெல்லாம் தேவைப்படும். கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே. ஏழுமலையானே மேல்மலையின் ஒரு பெரியாயி ஆய்குடிமா திருவண்ணாமலையார திருவகர வக்கரகாளி வடபத்திரகாளி தாயே மங்களபுரத்து பெரியாயி ஆத்துல இருக்கிற பெரியாயி அவங்க பட்டி பெருகணும் பலாறு சொல்லுமாகணும் கெட்டி இருக்குன்னா போட்டு அவங்க பட்டியல் 100 மாடுல 1000 மாடா உருவாகணும். இந்த சாமி 4 மாடு வாங்குனீங்க, மறுபடியும் ஒரு மாடு உடனே வாங்குறீங்க. என்ன காரணம்? இதை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னா இது பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. என்ன காரணத்துக்காக இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா? இது இந்த மொட்டையா இருக்கிற டைப்புக்கும் காம்பு வரிசைக்கும் மாட்டு கலருக்கும் பிடிச்சிருக்கா. இது விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. மனசே இல்ல. ஆமாண்ணா. மறுபடியும் இந்த மாடு வாங்கிட்டேனே. வாங்கிட்டுங்கண்ணா. சண்டை போட்டு வாங்கிட்டு வாங்கிட்டேன். சண்டை போட்டு தான் வாங்கணும். அவரு ரொம்ப கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. சரி இது ஒண்ணு விட்டுட்டு போறதுக்கு மனசுல, அதனால சேர்த்து வாங்கிட்டீங்க. ஆமாங்கண்ணா. இந்த மாடு கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணா? இது கரை வந்து 25 சொல்லிருக்காங்கண்ணா. எவ்வளவுண்ணா இருக்கு இந்த மாடு? 23, 20 தாராளமா கறக்குனேன். இது என்ன விதமான மாடுனா? இது வந்து HF மாடு தானே, ஆனா ஃபுல்லா கருப்பா இருக்கு. செவல செம்புத்து. கொம்பு இல்லாத மாடு எதனால விரும்புறீங்க? என்ன காரணம்? கொம்பு இல்லாத மாடு பிள்ளைங்களோ பொண்டாட்டியோ பிடிச்சா தள்ளனா கூட கீழே விழுந்துருவாங்க. கொம்பு வந்தா தூக்கி போட்டுரும். கொம்பு இல்லனால நமக்கு பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கு பிரச்சனை சும்மா அப்படி உறைஞ்சு கீழே தான் இருந்துடலாம். அவ்வளவு ஒன்றும் அடி ஏற்படாது. கறவையிலயும் நல்லா இருக்கும். கறவை நல்லா ஜம்முன்னு கறக்கணும். ஆமாங்கண்ணா. இங்க பொதுவாவே இங்க உள்ள மாடுகள் நல்லா கறக்குன்னு சொல்றாங்க. எப்படி இல்லையா? கண்டிப்பா. பணம் அதிகமா போனாலும் அந்த அளவுக்கு பொருள் தரமா இருக்கு. இங்க வந்துட்டு வாங்காத பிறகு யாருக்கும் மனசே இருக்காது. எங்களுக்கும் இல்ல. அதனால இது ஒன்னும் கண்டிப்பா வாங்கிட்டே போறோம். சரி ஓகே. இங்க எல்லா மத்த மாடு எல்லாம் எப்படின்னா இருக்கு? எல்லா மாட்டுமே அதுக்கு தகுந்த ரேட். போன் கட் பண்ணுங்க. சொல்லுங்கண்ணா. பொருளும் தரமா இருக்குன்னு. அதாவது 2000 3000 அதிகமா போனாலும் அதுக்கு தகுந்த பால் இருக்கு. நம்பிக்கையா மாடு வாங்கலாம். தைரியமா வந்து வாங்கலாம். சரி ஓகே. கரெக்டா உங்க ஊர் எத்தனை கிலோமீட்டர் வரணும் இங்க இருந்து? அண்ணா இங்க இருந்து 150 கிலோமீட்டர். 150 200 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர் தள்ளி வந்து மாடு வாங்குறீங்க. கண்டிப்பாண்ணா. சரி ஓகே. என்ன தீவனம் குடிக்கணும் உங்க மாட்டுக்கு? ஆனா மக்காச்சோள மாவு, எஸ்கேம், புழுக்க, பொட்டு பூசா இதெல்லாம் குடிக்கீங்க. நல்லா கரை வருதுண்ணா. இந்த மாடு அவங்க சொன்னது 25 லிட்டர். ஆமாங்கண்ணா. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? எனக்கு ஒரு 22 23 கறந்தா போதும். கன்ஃபார்மா கறக்குமா? கண்டிப்பா கறக்கும். மடி செட்ல நல்லா ஜம்மு நல்லா இருக்குண்ணா. குணம் நல்லா இருக்குண்ணா. குணத்தை காட்டுங்க பாப்போம். இந்த சைடு வாங்க. இந்தாண்டா சாதுவா இருக்குண்ணே. ஆமாண்ணே. பயப்படவே வேண்டானே. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். யாருனாலும் பாலுக்கிறோம். நல்ல மட்டி செட்டு ஜம்முன்னு இருக்க. ரெட்டை வரி மடியோ? ஆமாண்ணே. ஓகே. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ரத்த சேவலையில ஓவர் சைஸ் மாடு.
நல்ல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு பார்த்தாவே நல்லா பாடி ஃபிட்னஸ்ல ரெட்டை முதல்ல தரமான கெட்டேரி. மடி செட்டு பாருங்க, என்ன மடி செட்ல இருக்குது, அரை மடி தான் வச்சிருக்கேன். கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. 2 ஏழு 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. சொல்லி தப்பு எதுவும் கிடையாது. நல்ல எலும்பு வேணாம், ரெட்டை முதுவை. எந்த மாட்டுல பொறுத்தவரை யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. துள்ளி கூட மாட்டுல சுழியோ குறைப்போட எந்த தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள், 10 வருஷத்துக்கு வச்சிடலாம். வயசு கடை முளப்பா இருக்குண்ணா. பால் தர பாத்தீங்கன்னா அடி பூரா வெறும் பால் தரையதான் 4 காமெல்லாம் ஒரு அடிக்கு ஒரு காம்பர்சியில் அமைஞ்சிருக்கு. மாடு பாதி மடி பாதி வைக்கும். கண்ணு போடும்போது பாத்தீங்கன்னா மாடு பாதி மடி பாதி நீங்க வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு மடி வைக்கும். நல்ல தோல் லூசு, கிளைமேட் அடாப்ஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு. 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. முதுகு பாத்தீங்கன்னா ஒரு முளமே இருக்கும். நல்ல ரெட்டை முது, நல்ல எலும்பு குணம் மாடு. நல்ல பை லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. 25 கறக்கூடிய மாடு. HF மாடுல 25 லிட்டர் கறக்கிறது சரி, இந்த மாதிரி மாடு 25 லிட்டர் கறக்கிறது சரினா. இந்த மாடு 25 லிட்டர் கறந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பணம் ஆகுது. HF மாட்டுல 30 லிட்டர் கறந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூட பணம் வராது. கடன் கட்டக்கூடிய மாடு. நல்ல கடை வாங்கி கடன் வாங்கி மாடு கடன் கட்டக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துலாம். மாட்டை வந்து நேர்ல பார்த்துட்டு பிடிச்சிருப்பாங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஓகேண்ணா. வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. போன வாரம் ஒரு வீடியோ எடுத்த 2 மாடு ஒரு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஆமா ஆமா. 13வது மாடு. ஆமா. இன்னைக்கு எத்தனாவது மாடு? இது 14வது மாடு. 14வது மாடு. HF மாடு தான் விரும்பி வாங்குறீங்க. ஆமாண்ணா, HF மாடு தான். இது வந்து HFும் செவுல சேர்ந்தது. ஜெர்சி கிராஸ் மாதிரி சேர்ந்தது. சரி 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 சரி. எப்போதுமே HF தான. HF வந்து வெயிட்டான மாடு. வெயிட் மாடு தான் எப்பயுமே நான் வாங்குவேன். வெயிட் மாடு தான். இந்த மாட்டை அப்படி அடிக்காதீங்கண்ணே. சரி. ராசியா இல்ல எப்படி? அது என்னமோ அதுல இருக்கிற ஆசைனா, வேற ஒண்ணும் கிடையாது. ஆசைதான். மாட்டு மேல இருக்கிற ஆசை. நம்ம மாடு வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணா. சரி, இந்த மாடை பத்தி சொல்லுங்க. வந்த உடனே இந்த மாடை தான் பாத்துட்டு இருந்தீங்க. வந்த உடனே இந்த மாடத்தை பார்த்தேன். அதுல நான் நேத்து போட்டாங்க எனக்கு. நேத்து நான் அந்த மாட்டை பார்த்த உடனே இதுதான் வாங்கணும். என்ன காரணம்? மாட்டு மேல இருக்கிற ஆசை தானே. எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஆசைதான். அதுதான் காரணம். இது கறவை எப்படி வரும் இந்த மாட்டுல? என் கண்டிப்பா உடனே காட்டுங்க, மடி அப்படியே நினைவு காட்டுங்க பாப்போம். அவங்க 9 இதெல்லாம் சாதுவான மாட்டுனா. இந்த உதைக்கிறது புதைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பாருங்க. குழந்தை கூட பால் வச்சு கறக்கலாம். குழந்தை கூட வாய் வச்சு நல்ல வாய் வச்சு கறக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. வாய் வச்சு கூட குடிக்கலாம், தப்பு இல்ல. ஒண்ணுமே செய்யாதுன்னு அவங்க 9 17 சொல்றாங்க. என் கணிப்பு 25 கிலோ இது கறக்காது. 25 கிலோ கறக்காதுன்னா உங்க கணிப்பு? அப்படி வாங்க. முன்னாடி பார்த்தா மாட்டே தெரியாது. பின்னாடி வாங்க. மட்டி செட்ட பின்னால தான் பாக்கணுமோ? பாருங்க, மட்டி விட்டு இருக்குண்ணே. காம்புல அச்சுறுத்துற மாதிரி இருக்குண்ணே. அப்படின்னு சொல்லி துள்ளு மாதிரி பாருங்க. நைஸ், நல்ல நைஸ் காம்பு. இதுல நைஸ் காம்பு. நைஸ் காம்பு. நல்ல ஜம்முன்னு கறக்கும் அந்த மாடு. கறக்குனேன். நல்லா கறக்குனேன். சொன்னது எவ்வளவு சொன்னாவே? அவங்க 9 18 சொன்னாங்கண்ணே. என் கணிப்பு 25 கிலோ இது கறக்காது. கூட தான் கறக்கும். அனுபவம் தான் பெஸ்ட்ண்ணே. அனுபவம் தான். நம்ம இதுல 4-5 வருஷமா இருக்கிறேங்க. அனுபவம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன தீவனம் கொடுத்துட்டீங்க மாட்டுக்கு? நம்ம தீவனம் வந்து பாத்தீங்கன்னா நைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேஎம். இந்த 2 தான் தீவனம். நல்லா 2 தான். ஆமா, பெஸ்டா இருக்கு. நம்ம போடுறோங்க அது. சரி, மாடு வளர்ப்புல உண்மையிலே லாபம் இருக்கா இல்லையா? மாடு வந்து 100% லாபம் இருக்குது. அது யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம 4 பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கீங்க. 4 பேர் நல்லா இருக்கும். மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாடு ஃபர்ஸ்ட் நல்ல மாடு. அப்படி இல்லைன்னா நல்ல மாடை ஒழுக்கமான மாடை எடுக்கணும். நம்ம 2 நேரமா 4 லிட்டர் 5 லிட்டர் கறந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பண்ண வைக்கிறதுக்கு வேஸ்ட். 10,000 20,000 ஆசைப்பட்டு வெறும் 5,000 4,000 மாடு வாங்கினேன். அது நம்ம பண்ணி ஓட்டணும்னா ஓட்ட முடியாது. முதல் நல்லதா போடணும், பொருளும் நல்லதா வாங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பால் கறந்தா தான் நம்ம பண்ணி எடுக்க முடியும், ரன் பண்ண முடியும். நேரம் 10 கறக்கலன்னா பண்ணி ரன் பண்றது வேஸ்ட். ஆமா. ஆனா இது தரமான மாடுனா? தரமான மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. ஆமா, 14 மாட்டுல இந்த மாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அப்படித்தானே? என்ன ஊர் போகுது இது? தருமபுரி போகுதுண்ணே. தருமபுரி போகுது. நம்ம மாமூல் செட்டு நம்மளுக்கு போகுது. நம்ம சொந்த மாடு இது. சொந்த மாடு. ஓகே. நம்ம 14 மாடுல 2 மாடு மட்டும் தான் வேற ஆளுக்கு எடுத்து கொடுத்துச்சு. மீதி எல்லா மாடும் எனக்கு தான் வாங்கினேன். எல்லாம் வீட்டுல தான் வச்சிருக்கீங்க? வீட்டுல தானே, எல்லாமே வீட்டுல தான் இருக்கு. நம்மளுக்கு பண்ணை இருக்குது, எல்லாமே வீட்டுல தானே இருக்குது. ஓகேண்ணா. தேங்க்யூ. நன்றிண்ணே. நீ எத்தனை மாடு இருந்துச்சு இன்னைக்கு? புரியல. நீங்க எத்தனை மாடு மொத்தம் இருந்துச்சு இங்கண்ணே? இன்னைக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 30 மாடுக்கு மேல இருக்குண்ணே. 30 மாடு இருக்கு. 32 33 மாடு இருக்குது இன்னைக்கு. வாங்க, நம்பி வரலாண்ணே. நம்பி மாடு வாங்கலாம். 100% நம்பி வாங்கலாம். மத்த பண்ணைக்காரங்களும் பெஸ்டான பண்ண அருள் டைரி ஃபார்ம் தானே? அருள் டைரி ஃபார்ம் நல்லா இருக்குண்ணே. நான் வேற எங்கேயும் போனதே கிடையாது. போறேன், ஆனா நான் இப்போ வந்து ஒரு 3 வருஷமா எங்கேயும் போறது இல்ல. இங்க மட்டும் வந்து எங்கேயும் போறது இல்ல. இங்க மட்டும் தான் வாங்குறீங்க? ஆமாண்ணா. ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. சரி, நன்றி.
நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ரேரான கலர் ரேரான பிரீட்னா சிவாஜி HF செவல வெள்ளையில ஹெவி சைஸ் மாடு. பிரம்மாண்டமான மாடு. பிரம்மாண்டமான மாடு. இந்த மாடு கண்ணு கிடையாது. ஒரு மாசம் டைம் இருக்கு. ஒரு மாசம் டைம் தான் அந்த மாடு நம்ம பண்ணையில இருக்கு. மாடு எலும்பு காண இந்த மாடு நல்ல உடம்பு காண மாடு வேணும் நினைக்கிறவங்க பட்ஜெட் கறவை ஜாமுன்னு கறவை. 25 லிட்டர் அசல்ல வெள்ள கொம்பு சுழி தப்பு எதுவும் கிடையாது. வயசு ஒரு மாசம் டைம் பரவாயில்ல நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாடு நல்ல மாடு எலும்பு காண ரெட்ட முதல் நல்ல மடி வைக்கணும். ரோஸ் காம்பு நைஸ் தோலான மாடு. தரமான மாடு. 25 ஒரு மாசம் டைம் பரவாயில்ல நினைக்கிறவங்க சேல்ஸ் அவைலபிள். எல்லாமே ஈக்குவலா வெள்ளை நல்ல மடி வைக்கணும். ரோஸ் காம்பு மாடு. மாடு தரமான மாடு. 25 லிட்டர் மாடு. தலையில 25 லிட்டர் கறந்த மாடு. 25 லிட்டர் அசால்ட்டா மாடு கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். மாடு சேல்ஸ் அவைலபிள். செவலை ஈக்குவலா இருக்கு. வெள்ளை ஈக்குவலா இருக்கு. செவலை 4 காம்பு அடியான மாடு. ரோஸ் காம்பு நல்ல பிரீட் மாடு வந்து பாத்தீங்கன்னா அருமையான நல்ல லூஸ் இருக்கு. 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடு புக் பண்ணிக்கலாம். அச்சல் ஒத்தனமா இருக்கு காம்பு. 4 காம்பு அச்சில் ஒத்தன ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மாடு வந்து பாத்தீங்கன்னா கலர்ல அருமையான கலர். பணம் இன்னைக்கு நாளைக்கு போக பொருள் இந்த மாதிரி பொருள் கிடைக்காது. பொருள் நல்ல பொருளா வேணும் ஆசைப்படுறோம் கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில டாப் குவாலிட்டியான பிரீடு மாடு. பிரம்மாண்டமான மாடு. ஹெவி சைஸ் மண்ணா. செவல செம்புத்து வெள்ள ட்ரிபிள் கலர் மாடு. ஓவர் சைஸ் மண்ணா. கட்டுத்தல்ல ஒரு மாடு இருந்தாலும் நிறமா வேணும் ஆசைப்படுறவங்க இந்த மாடு வாங்கிட்டு போலாம். பிரீட்லயும் சரி மடி செட்லயும் சரி காம்போரிசிலையும் சரி மாட்டுல எந்த குறையும் கிடையாது. நல்ல மடி செட் நல்ல கருங்காம்பு. 2 வேலை நேரம் 15 30 லிட்டர் கரை வரும். இந்த மாடு வேணும்னு ஆசைப்படுறவங்க நேர்ல வந்து மாட்டை பார்த்துட்டு எடுத்துருப்பாங்க. பண்ணைக்கு பெஸ்டான மாடு. ஃபார்ம் டைப் வரவங்களுக்கு ஈஸியான ஹெவி சைஸ் மாடு. மாடு ரொம்ப ஓவர் சைஸ் மாடு. வீடியோல பார்க்கும்போது சின்னதா தெரியும். மாடு ஓவர் சைஸ் மாடு. கண்ணு போறது 20 நாளாவும் 2 வேலை 30 லிட்டர் கறக்கூடிய மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. கிளைமேட் அடாப்ஷனால தாங்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடும்போது பாத்தீங்கன்னா மடி பாதி மாடு பாதி இன்னைக்கு இப்பதான் மடி வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்ல கருங்க மிஷின் போடலாம் கையில பேசிக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. பால் தாரியில தொட்டி தீனி சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு. இன்னும் தோல் லூஸ் பாருங்க. அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க. இன்னும் பாருங்க தோல் லூஸ் இவ்வளவு லூஸ் இருக்கு. 20 நாளும் சரியான மடிக்கு மாடு. நல்ல ஓவர் சைஸ் மாடு. நல்ல பிரீட்லயும் அருமையான பிரீட். கிராஸ் கிடையாது. ஒரிஜினல் பிரீட். சின்ன மூஞ்சி பிறவி மொட்டை. தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம்.